நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாக்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்தும நேசரும் எங்கள் மனவளமாகிய எங்கள் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, சகல சத்தியத்திலும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒருவரில் மூவராகவும் மூவரும் ஒருவராகவும் விளங்குகிற திரியேகம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நேரத்தில் கூட அப்பா அடியானை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். அப்பா, இதோ இந்த நேரத்தில் அப்பா, இதோ உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற இவர்களுக்கு ஆண்டவரை நீர் வெளிப்பட்டாண்டவரை, உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டாண்டவர்களை இவர்கள் திருப்தியாய் கடந்து செல்ல இந்த கிருபை தாங்க ஆண்டவரை. படியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. தொடக்கம் முதல் முடியாது பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகலவித துதி கன மகிமை யாவற்றையும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஐயா எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்வாழ்வின் அடையாளம் சிலுவை. நிகழ்வாழ்வின் அடையாளம் சிலுவை. அதுக்கு ரெஃபரன்ஸ் வேர்டா எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1 முதல் 12. இப்போ செல்வி அக்கா வாசித்தாங்க, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. சொன்ன டைட்டிலுக்கும் செல்வி அக்கா வாசித்துக்கும் ஏதாவது புரிஞ்சுதா? ஆனால் கடவுள் இதிலேருந்து உங்களுக்கு சில விஷயத்த சொல்ல போகிறாரு. ஓகேங்களா? ஸோ முதல்ல டைட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நிகழ்வாழ்வின் அடையாளம் சிலுவை அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய நிறைவாழ்வின் அடையாளம் சிலுவை அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்த வாழ்க்கையில் நமக்கு முக்கியமானது எது? சிலுவை தான். சிலுவை பற்றி தான் நம்ம இதை தியானித்துட்டு வரோம். கரெக்டுங்களா? ஆனால் இந்த சிலுவையை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம், சிலுவையை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோம் சிலுவையை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? சில பேர் பார்த்தீங்கன்னா, நானே சொல்கிறேன், சில பேர் பார்த்தீங்கன்னா சிலுவையை கழுத்தில் ஒரு டாலராக போட்டு அதை பிரதிபலிப்பாங்க. கரெக்டுங்களா? அதே போல் இன்னொரு சில பார்த்தீங்கன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவையை எடுத்துகிட்டு போவாங்க. குருத்தோலையில் செஞ்சு சிலுவையை எடுத்துகிட்டு போவாங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு ஜன்னல்களில், அவங்க வீட்டு நிலைக்கால்களில், டோரில், இப்போ நம்ம சர்ச்சில் பார்த்தா கூட பாருங்கள் ஜன்னலில் இருக்கா. ஸோ சிலுவையை எப்படி நம்ம பிரதிபலிப்போம்? நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவாழ்வில் சிலுவையை அடையாளமாக காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சிலுவையை காட்டுறோம், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையான சிலுவையை நீங்கள் நேசிச்சிங்கன்னா நம்ம என்ன மாதிரி வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையாலே ஆண்டவர் எனக்காக மரிச்சார், என் பாவத்துக்காக மரிச்சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது எப்படி வெளிப்படும் அப்படின்றதுக்கு ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நல்லா போதும். நம்முடைய பாவங்களுக்கு செத்து, புரியுதுங்களா? நம்மளுடைய பாவங்களுக்கு என்ன பண்ணணுமா? செத்து நீதிக்காக பிழைக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அப்போ சிலுவையில் நம்மளுடைய பாவங்களுக்கு அவர் பலியாயிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் பாவங்களுக்கு சாகணும். புரியுதுங்களா? அவர் சொல்ல வர்றது என்னென்னா, நம்முடைய பாவங்கள், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, இந்த 2 காரியத்துக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். அப்போ இந்த நிச்சயம் இருக்கணும், சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? செத்து போயிருக்கணும். புரியுதுங்களா? அப்போ செத்து போனவங்களுக்கு அடையாளமாக எப்படி தெரிவாங்க? நம்ம பொதுவாக ஒரு உலகப்புறமா காரையில் நம்ம செத்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு பெட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க.
இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம செத்துட்டோன்றதுக்கு அடையாளம், நம்ம நிறை வாழ்வுக்கு அடையாளம் சிலுவைன்னு சொல்கிறோம்ல. அப்போது என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். அப்போ நீதிக்கு பிழைக்கிறதுனா என்ன? பாவங்களுக்கு செத்தோம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கிட்ட நம்ம சிலுவையை பிரதிபலிக்கணும்னா, நான் சிலுவையை நோக்கி நான் பார்க்குறேன், இந்த சிலுவையினால் எனக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த சிலுவை வந்து என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய காரியங்கள் எப்படி வெளிப்படும்னா அது கனிகளாய் வெளிப்படும். புரியுதுங்களா? ஸோ கனிகளாய் வெளிப்படும். எப்படி? கலாத்தியர் 5:22-23 வாசிங்க. பொறுமையா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம். மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 9. ஆனால் 12 இருக்குது. ஓகேங்களா? 12 கனிகள். அதில் இப்போ நம்ம 9 பார்த்தோமா? மீதி 3 கனிகள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எபிரேயர் 13:15 இருக்குது. வாசிங்க. எபிரேயர் 13. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய. இப்போ நம்ம சொன்ன அந்த கலாத்தியர் 5:22 பண்ணுறாரு, அறுத்து போடுகிறார். அடுத்தது லூக்கா 13:9 வாசிங்க. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடுவோம் என்று சொன்னார். ஸோ கனி கொடுக்கலனா வெட்டி போட்டுருவார். இது அத்தி மரத்தினுடைய உவமையில் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் கடவுள் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? கனி கொடுக்கறது. ஸோ கனி கொடுக்கணும். நம்ம கனி கொடுத்தா தான் அதை நம்ம பிரதிபலிக்கிறோம். நான் இப்போ சிலுவை தியானம் பண்ணுறோம், சிலுவையில் எனக்கு எல்லாம் இதாக பண்ணார், அதை பண்ணார், எல்லாமே தியானிப்போம். இங்கே குட் ஃப்ரைடேயில் போனால் அவர் பேசின அந்த 7 வார்த்தைகள் இது எல்லாமே தியானிப்போம். ஆனால் எவ்வளோ தியானித்தாலும் சிலுவையின் அந்த நிறைவு, நம்ம வாழ்க்கைக்கு நிறைவு என்னன்னா கனி கொடுக்கறது தான். கனி கொடுக்கணும், சும்மா கொடுக்க முடியுமா? சரி, ஏன் இதை கடவுள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உண்மையாக பேசுகிறாருன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயி நம்ம பார்க்குறோம், மரம் செடி கொடி எல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும். அதை புரிஞ்சிக்கலான்றதுக்காக தான் அவர் ஓமைகளாக பேசுகிறாரு. ஸோ கனி தரணும் அப்படின்னு செடியை வச்சு சொல்கிறாரு, மரத்தை வச்சு சொல்கிறாரு. ஏன் அப்படி? மரத்தை நிறைய ஓமைகளாக இருக்கும். இந்த மரம்ன்றது பைபிளில் வந்தால் நம்ம அப்படியே லிட்ரலாக வெளியில் இருக்கிற மரம்ன்ட்டு எடுத்துக்க கூடாது. சங்கீதம் 1:3 வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு மரத்தை போல் இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். புரியுதுங்களா? இப்போ மனுஷனை குறித்து கடவுள் சொல்கிறது என்னன்னா அவன் மரம். அப்போ ஒரு மரம் அப்படின்னா என்ன பண்ணணும்? மரம் வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கனிகளை எதிர்பார்க்கல, கனி கொடுக்கணும். வைக்கிறவர் கனியை எதிர்பார்ப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? மரமாகிய நாம் கனியை கொடுக்கணும். கனி கொடுக்கலன்னா என்னன்னு நம்ம இப்போ தான் பார்த்தோம். கனி கொடுக்காத செடியை அறுத்து போட்டுருவார். அதே மாதிரி கனி கொடுக்காத மரமாக இருந்தால் வெட்டி போட்டுருவார். புரியுதுங்களா? அதனால தான் அவர் உண்மையாக சொல்கிறாரு. ஸோ பைபிளில் மரம் அப்படின்னு வந்தால் நம்ம லிட்ரலாக ஒரு மரத்தை எடுத்துகிட்டு போய் நினச்சிக்க கூடாது. புரியுதுங்களா? நிறைய சீக்ரெட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சீக்ரெட்ஸ் மீனிங், சாதாரண மீனிங், சீக்ரெட் மீனிங், ஸ்பிரிச்சுவல் மீனிங்ட்டு 3 இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தான் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் தெரிஞ்சிக்க முடியும். சும்மா நான் படித்தோன்னா நம்ம ஏதோ மரத்தை பற்றி பேசுகிறாரு போல் அப்படின்னு தான் ஓகே. ஆனால் அதில் ஒரு விஷயம் பாருங்கள், அந்த மரம் கனி கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? சரி, இன்னொரு வசனத்தை குறித்து சொல்கிறேன். ஏன்னா அந்த வசனத்தில் போட்டிருக்கு நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படணும். சரி, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுறதுன்னா என்ன?
அதே தமிழ் அப்படியே திருப்பியெல்லாம் சொல்லக்கூடாது. நீர்க்கால்கள் வேணால் தண்ணி பாயணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். அது அப்படியே சொல்கிறீங்க. ஸோ அப்படின்னா என்ன? சரி, ஓகே. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம், நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வசனம். அதுலேருந்து நம்ம எதாவது எடுக்க முடியுமா பார்க்கலாம். சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனத்தை படித்தோடனே நமக்கு என்ன தோணுது? ஆண்டவர் வந்து நம்ம நடத்துகிறார் அப்படின்னு எடுத்துக்கிறார். இல்லை, அதில் போட்டிருக்கப்படி அப்படியே படிச்சிங்கன்னா என்ன தோணுது? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம அவர் வந்து மேய்ப்பனாகவும் நம்ம ஆடுகளாகவும் சித்தரித்து எழுதப்பட்டது தான் அந்த பாட்டு. அதில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார் அப்படின்னா, இப்போது தண்ணினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிளில் தண்ணி அப்படின்னு போட்டிருக்குல்ல, அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை குறித்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த தண்ணியை பற்றி ஏன் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, நம்ம வாசித்த எசேக்கியேல் 47:3 வாசிங்க. 3-4 வாசிக்கணும். இல்லை, எசேக்கியேல், மனுஷன் தன்னுடைய கையிலே நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. அடுத்தது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழம் கடக்க முடியா அதிகமாக இருந்தது. ஸோ இதுலேருந்து எதனா புரிஞ்சுதா? தண்ணி வந்து ஒரு 1000 முழம் அளக்குறாங்க, அளந்துட்டு கூட்டு போகிறாரு. அப்போ எவ்வளோ இருக்குது தண்ணின்றாரு? கணுக்கான அளவு. அதுக்கப்புறம் இன்னொரு 1000 அளக்குறாரு. அடுத்தது முழங்கால் அளவு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 அளக்குறாரு. திருப்பி கூட்டு போகிறார் இடுப்பளவு. மறுபடியும் ஒரு 1000 அளந்துட்டு நீச்சல் ஆடுவார். இதில் என்ன தெரியுது, என்ன புரியுது, என்ன புரியுது? ஸோ தண்ணியில் நல்லா விளையாடணும்னு புரியுது. கரெக்டுங்களா? இந்த தண்ணின்றதை சில பேர், நாங்களும் நீங்களும் கேட்டிருப்பீங்க, இந்த தண்ணீர்ன்றதை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர்களை நம்ம நிரம்பி இன்னும் நிரம்பி கணுக்கால் அளவு போதாது, அதுக்கு ஒரு பாட்டை வச்சுருப்போமே, நீந்தி நீந்தி மூழ்கணமேன்ட்டு ஒரு பாட்டெல்லாம் பாடுவோம்ல. அது வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்கே சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தியோ ஒரு காற்றோ ஒரு இந்த மாதிரி காரியங்கள் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம். தெய்வம் வந்து யாராலையும் ஊற்றவும் முடியாது, யாருக்கும் உள்ள புகுத்தவும் முடியாது. அவர் தெய்வம். தெய்வத்தை யாருக்குள்ளேயாவது புகுத்த முடியுமா? புரியுதுங்களா? அப்புறம் வந்து போகிறவரும் கிடையாது. புரியுதுங்களா? அவர் நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிற தேவன். அவர் வந்தால் நம்மளை என்ன பண்ணுவார்? சத்தியத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த வேலையை தான் செய்வார். உங்களை சத்தியத்தில் வழி நடத்துறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்துட்டு போகிறவரெல்லாம் கிடையாது. நம்ம அந்த மாதிரி தப்பான ஒரு டாக்டரினை தெரிஞ்சு வச்சுட்டு அப்படியே அதில் இருக்கிறதுனால நமக்கு அதை பற்றி நமக்கு அறிவு இல்லை. இப்போ எப்படி மரம்னா மனுஷன், அதே போல் இந்த தண்ணினா என்ன, ஆவினா என்ன? ஆவினா நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆவின்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்காது. பரிசுத்த ஆவியானவர் வேறு, பரிசுத்த ஆவி வேறு. இது ஏற்கனவே நான் நிறைய வர சொல்லியிருக்கேன். மேபி நிறைய பேர் இங்கே கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தையை குறிக்கும்.
புரியுதுங்களா? அதுக்கு ரெஃபரன்ஸ் வசனம் வேணும்னா யோவான் 6:63. ஸோ இது இல்லைன்றதுக்கு தான் இதை சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக நம்ம கடந்து போவோம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனம் தான் என்னவா இருக்கு? ஆவியாக இருக்கிறது. ஆவினா என்னன்ட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்ல கேட்டேங்க. ஆவின்றது மூக்கில் தங்கியிருக்கு. இது ஜீவ சுவாசமாகிய காற்று தான் ஆவி. இது கடவுள் நமக்கு நாசியில் ஊதுனது தான் இந்த ஆவி. இங்கே தங்கியிருந்து உள்ளுக்குள்ளே போகும்போது உள்ளில் இருக்கிற பார்ட்ஸுக்கு ஜீவனாயும், வெளியே வரும்பொழுது இந்த நாக்கு பல்லு உள்ளே இருக்கிற நமக்கு ஓக்கல் கார்டுன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இதன் மூலயமா வரும்போது வார்த்தையாயும் வெளிப்படும். இந்த ஜீவ சுவாசமான காற்று உள்ளே போய் ஜீவனாயும், வெளியே வரும்போது வார்த்தையாகும். இந்த வார்த்தை தான் ஆவி. புரியுதுங்களா? இந்த ஆவி, ஏன்னா ஆவி நமக்குள்ளே ஊதுனார்ல, அந்த ஆவி தான் வரும்பொழுது வார்த்தை. ஆவியினுடைய ஃபைனல் வெர்ஷன் என்ன? வார்த்தை. அப்போ வார்த்தையினுடைய தொடர்பு ஆவிக்கு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த வார்த்தையை குறித்து தான் அவர் சொல்கிறார். என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கடவுளுக்கும் இருக்குது. ஆவி ஆத்மா சரீரன்ற மாதிரி இருக்குது. அவருடைய வார்த்தை ஆவியாய் வெளிப்படுது. புரியுதுங்களா? மனிதனுடைய வார்த்தை மனிதனுடைய ஆவியாய் வெளிப்படுது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆவியாய் வெளிப்படுது. தேவன் பரிசுத்தர், அவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவி. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவிக்கு வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் வேற, பரிசுத்த ஆவி வேற. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிக்காம நம்ம இருக்கிறதுனால நமக்கு பைபிள் புரியல. பேசிக்காக இந்த ஆவினா என்ன, வார்த்தைனா என்ன, பரிசுத்த ஆவியானவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் இது தெரியாதனால நமக்கு குழப்பமாக இருக்குது. சரி, சப்ஜெக்ட் வந்துடுவோம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த தண்ணி பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படலை. அப்படின்னா இது என்ன, எந்த தண்ணியை குறித்து சொல்லப்படுது? வாசிப்போம். யோவான் 4:14. தண்ணினா நம்ம என்னன்னு பார்த்துடலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாதுன்றாரு. அது என்ன தண்ணின்னு கேட்டிங்கன்னா, எபேசியர் 5:26 படி வாசிக்க. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு போதும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனத்தை தான் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறது. வசனத்தை கொண்டு தான், வசனத்தை தான் தண்ணியாக அவர் அங்கே சித்தரிக்கிறார். புரியுதுங்களா? இந்த வசனம் தான் தண்ணி. அதனால தான் சொல்கிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாது. இந்த வசனத்தை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. புரியுதுல? கடவுளை குறித்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை குறித்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வேத வசனம் என்ன சொல்லுதோ அது அவனுக்கு தெளிவான பதிலை தரும். புரியுதுங்களா? இன்னொன்று வாசிப்போம். யோவான் 4:10 வாசிப்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். புரியுதுல? அப்போ இந்த தண்ணீர் தான் ஜீவ தண்ணீராக நமக்கு கொடுக்குறாரு கடவுள். இந்த வசனம் தண்ணின்றது என்னது? வசனம். இந்த வசனத்தை குறித்து தான் அவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தை, வசனம், இவைகளை தான் ஜீவ தண்ணீர். புரியுதுங்களா? இப்போ அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை நடத்துகிறாருன்னு அர்த்தம். இந்த வசனத்தின் மீது நம்மளை நடத்துகிறாரான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ வசனத்தின் மேலே நமக்கு என்ன இருக்கணும்? ஏசாயா 55:1 வாசிங்க. வசனத்து மேலே என்ன இருக்கணும்? ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். புரியுதுங்களா? அப்போது அதில் தாகம் வேணும். தாகம் இருந்தால் தான் என்ன பண்ணுவார்? தண்ணீர் அண்டைக்கு வர வைப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
இந்த வசனத்தின் மேலே நமக்கு தாகம் இருந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார்? யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ அவங்களெல்லாம் கடவுள் என்ன பண்ணுவார்? இந்த வசனத்துக்கு நேராய் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். புரியுதுங்களா? அப்போ இங்கே இப்போ புரிஞ்சுக்குங்க. எசேக்கியேல் 47:3-4-5 படி இந்த கணுக்கால் அளவு கொஞ்சோண்டு வசனம் மட்டும் எனக்கு தெரியும். வெறும் ஆசீர்வாத வசனம் மட்டும் நமக்கு தெரியும், யூஸ் இல்லை. புரியுதுங்களா? நமக்கு ஃபேவராக இருக்கிற வசனம் மட்டும் தெரியும், யூஸ் இல்லை. அதெல்லாம் என்ன அளவுக்கு? கணுக்கால் அளவுக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகணும், முழங்கால் அளவு போகணும். அடுத்தது இடுப்பளவு போகணும். அதுக்கு அடுத்தது நீச்சல் அடிக்கிற வரையும் போகணும். ஸோ நிறைய வசனங்களை நம்ம தியானிக்கணும், தேடணும், ஆராயணும். இப்படியெல்லாம் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வசனத்தில் இந்தந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். இல்லைன்னா கணுக்கால் அளவோடு நின்றுடுவோம். புரியுதுங்களா? ஸோ இது எதுக்கு தேவை? ஏன் இதை தண்ணீரோடு ஒப்பிடுறாரு தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல, மனுஷனை மரம்னு சொல்கிறாரு. மரம் ஆர் செடி வச்சுக்கிட்டீங்கனாலும், ஏன்னா அவர் செடி, நம்ம கொடிகள். ஸோ மரம்னு சொல்கிறாரு. இந்த மரத்தில் கனி வரணும்னா என்ன பண்ணணும்? மரத்தில் கனி வரணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா தான் என்ன பண்ணும்? கனி வரும். இப்போ மரம் யார்? நம்ம. கனி வரணும்னு படித்தோம். என்னென்ன கனி வரணும்னு 12 கனிகள். இந்த கனி வரணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி. அந்த தண்ணி எது? இந்த வசனம். இந்த வசனம் ஊற்றினா தான் என்ன வரும்? கனியே வரும். இப்போ முழங்கால் அளவு வரையும் ஆர் கணுக்கால் அளவு வரையும் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? கனி எங்கே வரும்? மரம் வளராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும், அப்புறம் காஞ்சி போயிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அவ்வளவோ செழிப்பாகவும் இருக்கும். அதனால தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நரப்பட்ட மரத்தை போல் இருப்பான். யாருக்கு? யார்? வாசிங்க, எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கடி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். புரியுதுங்களா? அப்போது கர்த்தரை தன் நம்பிக்கையை வைத்து தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கை கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் என்ன பண்ணுவான்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டவர்களாக இந்த வசனத்தில் நம்ம நாட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். தண்ணீர் என்கிற வசனத்திலே நம்ம நாட்டப்பட்டவர்களாக இல்லைன்னா கனி வராது. கனி இல்லாத செடியை என்ன பண்ணுவார்? கனி இல்லாத மரத்தை என்ன பண்ணுவார்? புரியுதுங்களா? அப்போது இந்த வசனம் என்கிற தண்ணி நம்மளுடைய எவ்வளோ இருக்கணும்? கணுக்கால் அளவு இருக்கணுமா? முழங்கால் அளவு இருக்கணுமா? இடுப்பளவு வரணுமா? முழுகணுமா? நீச்சல் அளவு போகணும். போனால் தான் நமக்கு கனி கொடுக்கணும். இந்த 12 கனி அப்போ தான் வரும். வெளிப்படுத்தல் விசேஷம் வாசித்து பாருங்கள், அப்போ தெரியும். வெளிப்படுத்தல் 22:2. இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. புரியுதுங்களா? 12 கனி நீ ஏன் சொன்னான்ட்டு புரியுதுங்களா? இங்கே வந்துடுச்சா 12 கனி? இந்த 12 கனி இங்கே மட்டும் இல்லை, நம்ம பூமியில் இதே பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் இதே தான். புரியுதுங்களா? இந்த கனியை நம்ம கொடுக்கணும்னா இது வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். புதிய எருசலேம் என்கிற நகரம் பரலோகத்தை விட்டு புதிய வானம் புதிய பூமிக்கு இறங்கி வருது. அது வந்து மனவாட்டிகளுக்காக ஆயத்த பண்ணப்பட்டது. நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மனவாட்டிக்கான ஆயத்தப்பட்ட அந்த நகரத்தில் இந்த ஜீவ தண்ணீர் பாயும், அந்த தெருக்கள் எல்லாம். அதில் வந்து நம்மெல்லாம் எப்படி இருப்போம்? இந்த மாதிரி கனிகளை 12 கனிகளை கொடுக்குற மரத்தை போல் நம்ம அங்கே செழிப்பாக இருப்போம். அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, இதெல்லாம் அங்கே தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா அதெல்லாம் PhD சப்ஜெக்ட்டு. அது திடீர்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் தான் புரியும். பரலோகம்னா என்ன, பரலோகம் எப்படி இருக்குது,
நம்ம நினைக்கிற பரலோகமா, இல்லை இந்த புதிய வானம் புதிய பூமி என்கிற பரலோகமா, அங்கே யார் இருப்பா, அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த 12 விதமான கனியை அங்கேயும் நாம் போய் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ பூமியில் நாம் கனிகளை கொடுக்கணும்னா எதில் நாட்டப்பட்டிருக்கணும்? வசனத்தில் நாட்டப்பட்டிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கனிகள் கொடுக்க முடியாது. ஸோ கனி தர நாம் என்ன பண்ணணும்? கனி தந்த வாழ்க்கை வாழ்வதன் மூலம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சிலுவையை பிரதிபலிக்க முடியும். ஸோ சிலுவையை நான் சிலுவையை ஏற்றுக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சாரு அப்படின்னு சொன்னால், அப்படி நான் ஏற்றுக்கிறேன்னா என்னுடைய பாவங்களுக்கு நான் செத்து நீதிக்கு பிழைக்கணும். நீதியானவைகள் எவைகள்? தேவனுடைய வசனங்கள் தான் நீதி. புரியுதுங்களா? எல்லாமே வசனத்தில் தான் போய் நிற்கும். ஏன்னா நம்முடைய கடவுளே வார்த்தையான கடவுள். வார்த்தை வசனம் ரெண்டும் ஒன்று. புரியுதுங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. புரியுதுங்களா? அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்படிதான். புரியுதுங்களா? அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். ஸோ அவர் ஆதியிலிருந்து எப்படி இருக்கார்? வார்த்தையாக இருக்கார். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த இடத்துல தண்ணீர் என்று குறிப்பிடுறார். இந்த தண்ணி, இந்த வார்த்தையாகிய இந்த வசனம், இந்த தண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகப்படுத்த மட்டும் தான் நம்மளால் கனி கொடுத்து நம்ம சிலுவையை பிரதிபலிக்க முடியும். அவர் பண்ணிட்டார் நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது? கனியும் வராது, ஒன்றும் வராது. அவர் வரும்போதே என்ன பண்ணுறாரு? வெட்டு போட்டுருவார், அக்கினியில் தள்ளப்படுவோம். இங்கேயும் நம்ம கனி கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன? நமக்கு அந்த வசனம் என்ற தண்ணி பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால. இப்போ தெரிஞ்சுக்கிச்சிங்களா? இதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதே சங்கீதம் 1 வாசிங்க, 2 வாசிங்க, 1-2 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் தான் நீர்க்கால்கள் வரமாய் நடப்பட்டவனாக இருப்பான். அப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். அப்போது கர்த்தருடைய வேதத்தில் தியானம் பண்ணணுன்றதை ஏன் கடவுள் வச்சுருக்காருன்னா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது, நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது ஏசாயா 34:16 வாசிங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். புரியுதா? கர்த்தருடைய புஸ்தகத்தில் என்ன பண்ணணும்? தேடி வாசிக்கணும். அப்போ தேடி பார்க்கணும் ஒவ்வொரு வசனம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்த ஒரு வசனமும் ஜோடி இல்லாமல் இருக்காது. ஸோ அது வேறு இடத்துல எங்கேயாவது லிங்காக இருக்கும். நீங்கள் தேடும் போது தான் தெரியும் மரம்னா என்ன, தண்ணினா என்ன, கனினா என்ன. புரியுதுங்களா? இதெல்லாம் அவர் வச்சுருக்கார் சிஸ்டமேட்டிக்காக. அதனால தான் தேடணும், தியானம் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு யோவான் 5:39 படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தேடி தியானம் பண்ணுறதுனால தான் அவன் என்ன பண்ணுவான்? அந்த வசனம் என்கிற தண்ணியினால் முழுகிற லெவலுக்கு வருவான். வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்குற வாழ்க்கை தான் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிற வாழ்க்கை. புரியுதுங்களா? அதனால் நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கணும், கனி கொடுத்து வாழணும். இப்படி வாழணும்னா நம்ம வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அறியணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முற்படலை, இல்லை எனக்கு கணுக்கால் அளவு போதும் அப்படின்னு உட்காந்துட்டு கொஞ்சம் வார்த்தை, நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை, நமக்கு ஆறுதலான வார்த்தை, இது மட்டும் தான் போதும்னு இருந்தால் நம்ம கனி கொடுக்க முடியாது. இன்னும் நிறைய வளரணும். நிறைய சான்ஸ் இருக்குது. ஆண்டவரை பொறுத்து அறிவு நிறைய இருக்குது. புரியுதுங்களா? பைபிள் காலேஜ்லாம் போய் படிங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைபிள் காலேஜ் படிச்சுட்டா உடனே பாஸ்டர் ஆகிடணும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கடவுளை நாம் நேசிக்கிறோன்னா அவரை குறித்து அறிகிற அறிவில் வளரணும். அதுதான் மெயின். புரியுதுங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கடவுளை அறிகிறதுக்காக ஓடணும், தேடணும், எல்லாமே பண்ணணும். எந்த இடத்துலையாவது போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதை எப்படியாவது மேய்ந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அதனால் கர்த்தருடைய வார்த்தையை தேடி ஆராய்ச்சி பண்ணி தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.